56வது எபிசோடு. அதாவது இரவாதன் அந்த மூஞ்சல் நகரத்துக்குள்ள போனது பெரிய ஆபத்து. இப்ப அவன் என்ன பண்ண போறான்னு எல்லாரும் பதட்டத்துல இருந்தாங்க. முக்கியமா பாரி பெரிய ஆபத்துல போய் இரவாதன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சான். ஆனா அந்த 3 வேந்தர்களோட படை இருக்குல்ல, அந்த கவசப்படை, அகப்படை, இப்படி ஏகப்பட்ட படை இருந்தாலும் அந்த படை அவ்வளவு பெரிய பாதுகாப்பு படையால இரவாதனோட சூலூர் படையை எதிர்க்கவே முடியல. அவங்கள தாக்க முடியல. அவங்களோட தாக்குதல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட மலையில இருந்து ஒரு பாறை உருண்டு வந்துச்சுன்னா எப்படி விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடுமோ, அது மாதிரி இந்த அகப்படையும் கவசப்படையும் சூழல் வீரர்களை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்களோட தாக்குதல் பயங்கரமா இருந்துச்சு. இரவாதனோட படை அவ்வளவு வேகத்தை தாக்குதல் பண்ணாங்க. அவங்க கவசமும் யாராலையும் தாக்க முடியாத கவசமா இருந்துச்சு. ஏகப்பட்ட ஆயுதங்கள்ல தோல்லையும் இடுப்புலையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இல்லாத ஆயுதங்கள் எல்லாத்தையும் இந்த சண்டையில பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பண்ணிக்கிட்டு இருந்தான் இரவாதன். ஏன்னா அவனு இன்னும் தாக்குதலே ஆரம்பிக்கல. அதனாலதான் எல்லாரும் வேந்தர் படை பூரா மிகப்பெரிய தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இவன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவனோட திட்டமே தாக்குற மாதிரி தாக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வட்டத்தை போடணும் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் நம்ம தாக்குதல் தொடங்கிக்கலாம்னு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருந்தான். அவங்களோட வீரர்களை வச்சு ஒரு மிகப்பெரிய வட்டத்தை போட்டான். வட்டத்தை போட்ட உடனே அவன் கூட வந்த வீரன் கையில ஒரு மூங்கில் கொண்டு வந்தான், பெரிய மூங்கில். அதை நடுவுல வச்சான். அதாவது நட்ட நடுப்புல அந்த ஒரு மூங்கில சொருகி வச்சான். வச்சதுக்கு அப்புறம் அந்த வச்ச வேகத்துல இன்னொரு வீரன் வேக வேகமா கண்ணி வைக்கிற நேரத்துல அந்த மூங்கில் மேல ஏறினான். என்னடா இவன் இப்படிப்பட்ட நேரத்துல மூங்கில் ஏறானே, என்ன இது ஒண்ணும் புரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேக வேகமா மேல ஏறினவன் கூடாரங்களோட எல்லா மேற்கூரையையும் பார்த்தான். அதுல இந்த கூர் கூம்பு மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுங்களா, கூடாரத்துல மேல தருவும் போது அது எல்லாத்தையும் உத்து பார்த்தான். இவங்க வேந்தர் படையில அவரே அதிர்ச்சி, ஆச்சரியம். ஒருத்தர் திடீர்னு மூங்கில கொண்டு வச்சு அதுல இவ்வளவு வேகமா எப்படா ஏறி அந்த உச்சத்துக்கே போனான் அப்படின்னு ஆச்சரியம். அந்த மூஞ்சல் படையில இருந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க, வேக வேகமா அம்பை விட்டாங்க. அவன் மேல அம்பு வேக வேகமா தாக்கிறதுக்காக விட்டாங்க. ஆனா அந்த அம்பு அவன் மேல விடுறதுக்கு முன்னாடியே அவன் டக்குனு மேல கீழே குதிச்சுட்டான். கீழே விழுந்துட்டான். அம்புகள் எல்லாம் காத்துல பறந்து விழுந்துச்சு. தரையில வீணாதான் போய் விழுந்துச்சு. இரவாதன் அந்த கீழே இறங்குனவன் சொல்லுக்காக காத்துக்கிட்டு இருந்தான், அவன் என்ன சொல்ல போறான்னு. ஏன்னா கபிலர் நீலனுக்கு ஒரு போர்வை கொடுத்தாருல்ல, அந்த போர்வையில பல மருத்துவ வேர்கள்லாம் இருந்துச்சு. ஆனா அதுல காட்டுத்தீ வேர் அப்படிங்கிற ஒரு வேரும் இருந்துச்சு. அந்த வேரை சேர்த்து கொடுத்திருந்தாரு. எதுக்காகனா அது கொஞ்சம் கொஞ்சமா கசியும். கசியறதுனால சின்ன சின்னதா ஒரு புகை வரும். அந்த புகை இருக்குல்ல, அப்படியே மேல போய்கிட்டே இருக்கும். சென்றி புகை மாதிரி. ஆனா சென்றி புகை மேல போறது கண்ணுக்கு தெரியும், இது கண்ணுக்கே தெரியாத ஒரு புகை. மேல போய்கிட்டே இருக்கனால அந்த புகை நாளாக அந்த மேற்கூரை இருக்குல்ல, அந்த கூரையோட நடுப்பகுதியில போய் அந்த மேற்பகுதி கருநீல மாதிரி படைஞ்சிரும். ஒரு கருப்பு படிங்கள. இப்ப நம்ம ஒரு மெழுகுபத்தி ஏத்தனோம்னா செவுத்துல வச்சு செவுத்துல மேல கருப்பு படிங்கள, அது மாதிரி இது அந்த கூடாரத்தோட நடுப்பகுதியில கருப்பா படிஞ்சிரும். அது மேல இருந்து பாக்குறப்ப கருநீலம் கலர்ல தெரியும். அது அதைத்தான் இவன் பார்த்துட்டு இந்த கூடாரத்துல நீலன் இருக்கான் அப்படிங்கிற தெளிவா கண்டுபிடிச்சு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் இரவாதன் தரப்புல இருந்து அதிபயங்கர தாக்குதல் இருந்துச்சு. பயங்கரமான தாக்குதல் தொடங்குனுச்சு. அது வரைக்கும் அசைஞ்சு வந்துட்டு இருந்த பாறை இப்ப கடகடன்னு உருண்டா எப்படி இருக்குமோ அப்படி அத்தனை வீரர்களும் வரும்போது மூஞ்சல் நகரோட அகப்படையால தாங்கவே முடியல. தற்காப்பு போரை மட்டும் பண்ணி நம்ம உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு தற்காப்பு போர் பண்ண தொடங்கிட்டாங்க. தாக்குதல் நடத்தவே இல்லை. அந்த நேரத்துலதான் இரவாதன் என்ன பண்ணா, தன்னுடைய படைய அப்படியே 3ஆ பிரிச்சான். ஏற்கனவே ஒண்ணு சேர்ந்து வந்தான், அதை அரைவட்ட வடிவத்துல மாத்தினா, அப்புறம் முழு வட்டமும் மாத்தினா. இப்ப முழு வட்ட படையை திரும்ப ஒண்ணு சேர்த்து 3 படையா பிரிச்சான். கரணி தலைமையில இருக்கிற ஒரு வீரர்கள் ஒரு படையாகவும் அவங்க அகப்படையை தாக்கணும் அப்படிங்கிறதையும், பிடரிமான் தலைமையில இருக்க ஒரு கூட்டத்தை பொய் கூடாரங்கள் இருக்காங்கல்ல அவங்கள போய் தாக்குறதுக்கும் அமிச்சுட்டு இரவாதன் நடுவுல நீலனை நோக்கி போய்கிட்டே இருந்தான். நீலனோட அந்த கூடாரத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தான். வேந்தர்களோட படையில எல்லாத்துக்கும் கையில கேடயங்கள்லாம் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பரம்பீரர்கள் கையில கேடயத்தெல்லாம் பிடிக்க நேரம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையிலையும் என்ன பண்ணாங்க, 2 கையிலையுமே ஆயுதங்களை வச்சுக்கிட்டாங்க. நம்மளை காக்குறதுக்கு நம்மள்ட்ட கவசம் இருக்கு, அதுவே போதும், நமக்கு கேடயம் தேவையில்லை அப்படின்னு போனாங்க. இனிமேல் நம்மளோட தேவை அப்படிங்கிறது நீலனை கூட்டிட்டு போறது மட்டும்தான் அப்படின்னு கேடயத்துக்கு பதிலா ஆயுதங்களை வெறியோட வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப நீலன் இருக்க கூடாரமும் தெரிஞ்சிருச்சு, வெறி கூடிருச்சு. ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டு வேந்தர் படை வீரர்களை முன்னேறி கொன்னு கூச்சு போயிட்டே இருந்தாங்க. கரிணி ஒரு பக்கம் ஆவேசமான தாக்குதல் நடத்துறான்.
பிடரிமான் ஒரு பக்கம் ஆவேசமான தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதுல பிடரிமான் தலையில வந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொய் கூடாரங்களை வந்து தாக்க தொடங்கினாங்கல்ல, அது எப்படி தாக்குனாங்க அப்படின்னா, அவங்க 3 மூங்கில்களை அப்படியே நடுவுல நிப்பாட்டி முக்கோணம் மாதிரி மாத்திக்கிட்டு, அதுக்கு மேல கோபுரம் மாதிரி ஏறிச்சு, ஒருத்த மேல ஒருத்தர் ஏற ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, நம்ம பல படங்கள்ல பார்த்திருப்போம். அந்த வழுக்கு மரத்துல ஏறுவாங்கல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அந்த மேல பானை அடிக்கிறதுக்கு ஏறுவாங்கல்ல. அது மாதிரி ஆளு மேல ஆளு, ஆளு மேல ஆளுன்னு ஏற ஆரம்பிச்சாங்க. தோல் மேல தோல் ஏறி நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல, சொல்ல போனா ஒரு கன நிமிஷத்துல மேல ஏறிட்டாங்க. மேல ஏறி அங்க இருந்து பொய் கூடாரங்கள் மேல அப்படியே அம்புகள் விட ஆரம்பிச்சாங்க. கூடாரத்துக்குள்ள இருந்தவங்க பூராமே மேல இருந்து அம்புகள் வரும்னு எதிர்பார்க்கல. பகலி அம்புகளும் அந்த கூடாரங்களை மேற்கூரையை பிரிச்சுக்கிட்டு போய் உள்ள இருக்க வீரர்களோட தலையிலையும் கழுத்திலையும் இறங்குச்சு. இந்த அம்புகள் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால பொய் கூடாரத்துல இருந்த வீரர்கள் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. ஒரு கூடாரம் தப்பிச்சு ஓடின பயத்திலேயே அடுத்தடுத்த கூடாரங்களும் கலைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கலையும் போது ஏற்படுற கலைபரம் இருக்குல்ல, அது இருக்கிற கலைபரத்திலோட அதிகமான கலைபரத்தை உண்டாக்கிடுச்சு. எல்லாரும் அடுத்த எல்லையை தாண்டியே போயிட்டாங்க. இவங்க எப்படின்னா, இவங்களை படையவே கலைச்சிட்டு இரவாதன் படை ஒரு படையை தாண்டி அடுத்த படைக்கு தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு எல்லையை தாண்டி அடுத்த எல்லையை தாண்டி மூஞ்சிலுக்குள்ளேயே இப்ப போயிட்டு இருக்காங்க. உதயஞ்சேரல் படை அவங்களை தாக்க வரும்போது கிட்டத்தட்ட அவங்களோட அகப்படை நிறைய அழிஞ்சிட்டு இருந்துச்சு. சூலூர் படை எதிர் திசையில அதுக்கும் மோசமா சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. எப்படின்னா, மோசமான நிலைமை உருவாக்கிடுச்சு சூலூர் படை. அந்த வேந்தர் படையவே அழிச்சிருச்சு. அப்பதான் என்ன பண்ணாரு சோழவேலன், ஒரு பக்கமா வந்தாரு, உதயஞ்சேரல் ஒரு பக்கமா வராங்க. மூஞ்சியில் அழிஞ்சிட்டு இருக்கிறது அவங்களால நம்பவே முடியல. என்னடா இது, ஒரு சின்ன கூட்டம் நம்மள இப்படி கதிகலங்க வைக்கிறே. அதுவும் வேந்தர் படையில இருக்கையிலே மிக சிறந்த வீரர்கள் கவசப்படை வீரர்கள் அகப்படை வீரர்கள் தான். அவங்கள இப்படி கதிகலங்க வைக்கிறே அப்படின்னு ஆவேசமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆவேசமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. கரிணி ஒரு பக்கம், பிடரிமான் ஒரு பக்கம்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரிணி கூட உதயஞ்சேரல் சேர்ந்துக்கிட்டான் சண்டை போடுறதுக்கு. பிடரிமான் கூட சோழவேலன் வந்துட்டான் சண்டை போட. இந்த நேரத்துலதான் நீலனோட கூடாரத்தை நோக்கி வேகமா போயிட்டே இருந்தாலும் இரவாதன். அப்பதான் அவன் கவனிச்சான், என்னன்னா கூடாரத்தை தாண்டணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி புதுசா 3 தடுப்பு பிரிவை ஏற்படுத்தி இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அதாவது நீலனோட கூடாரத்துக்கு முன்னாடி இன்னொரு 3 தடுப்பரண்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். முதல் தடுப்பை வேக வேகமா பிடிச்சிட்டு உள்ள போனா, 2வது தடுப்புக்குள்ள வரும்போதே அங்க புதிய வேற்பன் வந்துட்டான் இவங்க சண்டை போடுறதுக்கு. புதிய வேற்பனுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான், இவன் 3வது தடுப்பை தாண்டி எப்படியாவது நீலனை தூக்கிட்டு போயிடக்கூடாது, எப்பவுமே தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு வேக வேகமா வந்தான். புதிய வேற்பன் அவங்ககிட்ட இருந்த முழு சிறப்பு படையை இரவாதன் கூட்டிட்டு வந்த படம் மேல ஏவி விட்டான். ஆனா அவங்க எதிர்பார்க்காத வடிவத்துல திடீர்னு சூலூர் வீரர்கள் என்ன பண்ணாங்க, விசிறி மாதிரி எரிவெட்டுகளை மேல எல்லாரும் மேலேயும் வீச தொடங்கிட்டாங்க. நிறைய விசிறி உருளிகளை வீச தொடங்கிட்டாங்க. உருளி எரிவெட்டும்பாங்க அத. அந்த ஆயுதங்கள் எல்லாம் இடுப்புல ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. அப்படியே வரிசையை டப்பு 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 டப்புன்னு எல்லாம் கழுத்தை பார்த்து இப்படி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அவங்க கவசம் போட்டிருந்தாலும், வேந்தர் படை கவசம் பலமா இருந்தாலும் கழுத்துக்கு குறி வச்சனால அவங்களால சமாளிக்க முடியல, தப்ப முடியல. எல்லா வீரர்களும் அழிஞ்சுக்கிட்டே வந்தாங்க. 2வது தடுப்பையும் உடச்சுக்கிட்டு 3வது தடுப்புக்கு இரவாதன் வந்துகிட்டே இருந்தான். அவனை எப்படியாவது தடுக்கணும், அவங்களுக்கு நேரடியா மோதணும். டேய் வேக வேகமா தேர அவங்க கூட நோக்கி போடா அப்படின்னு அவன் தேரட்டி விட்ட கத்த ஆரம்பிச்சிடும். புதிய வேற்பன் தேரு இரவாதன் நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளோட கடைசி தடுப்புங்கிறது இந்த 3வது தடுப்பு தான். எப்படியோ இங்க வந்துட்டோம், இந்த நேரத்துல தேர் வர கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் இரவாதன், வேக வேகமா கையில அந்த மூவிலை வேல் இருக்குல்ல, அந்த மூவிலை வேலை புதிய வேற்பனோட தேர் சக்கரத்துக்கு நடுவுல போய் சொருவான் வேக வேகமா. அங்கிருந்து அவன் வீசின வேகத்துக்கு தேரோட நடுப்பகுதியில இறங்கினால தேர் தூக்கி எறியப்பட்டுருச்சு. அந்த தேரோட்டி எங்கேயோ போய் விழுந்தான். ஆனா அவனையும் தாண்டி போய் விழுந்தான் புதிய வேற்பன். ஒரு தேரை, இவ்வளவு பெரிய தேரை, பாண்டிய நாட்டோட மிக சிறப்பு மிக்க ஒரு தேரை ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சு சிதைக்க முடியுங்கிறத அவனால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அதை பார்த்துட்டு இருந்த புதிய வேற்பன் இதுக்கு மேல சண்டை போட முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அவன் கூட வந்த வீரர்கள் இதுக்கு மேல இதுக்கு மேல இரவாதன் கூட மோதவே முடியாதுன்னு அந்த வீரர்களே கொஞ்சம் ஒடுங்கிட்டாங்க. இனிமேலு அடிபட்டு கிடக்கிற புதிய வேற்பன் கூட நம்ம மோத வேணாம், நம்மளோட நோக்கங்கிறது நீலனை காப்பாத்துறது மட்டும்தான். அதனால நம்ம அங்க போவோம்னு சொல்லிட்டு இரவாதன் என்ன பண்ணுவோம், நேரா நீலன் இருக்க கூடாரத்துக்கு பக்கத்துல போவான். அவன் பக்கத்துல போயிட்டு இருக்கும் போதே இவன் என்ன பண்ணுவான், மிகப்பெரிய காப்பு படை இருக்குல்ல, இவனை சுத்தி 16 பேர் பாதுகாப்புக்கு இருப்பாங்கல்ல, அந்த காப்பு படை, எனக்கு வேணாண்டா இனிமேல் அந்த பாதுகாப்பு, நீ அவனத்தை கொண்டுடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த காப்பு படைய இரவாதனை நோக்கி அனுப்பியிருப்பான் புதிய வேற்பன். இப்ப இரவாதனை சுத்தி 16 பேர் சுத்தி வளர்த்தாங்க. அதுவும் தலை சிறந்த பாதுகாப்பு படை காப்பு படை அப்படிங்கறத சுத்தி வளைச்சிட்டாங்க.
ஆனா ஒரே ஒரு ஆளா இரவாதன் என்ன பண்ணா, அந்த 16 பேரையும் அவன் கையில வச்சிருந்த பரம்போட மிகச்சிறந்த ஆயுதமான எரிவாள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எரிவாளை வச்சு, அவனோட பலமான எரிவாள் அதை வச்சு வெட்டிக்கிட்டே இருந்தான். இரவாதனோட வலது கை வேகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேகம் வேள்பாரியே ஆச்சரியப்படுற வைக்கிற அளவுக்கு ஒரு வேகம். அதனாலதான் இவன் விடுற அம்புங்கிறது யானையோட ஒரு கழுத்து பகுதியில சொருகி இன்னொரு கழுத்து பகுதியில எட்டி பார்க்கும். அப்படிப்பட்டவன் வலது கையோட வேகங்கிறது பாரி ஆச்சரியப்படுறவன். அப்படிப்பட்ட வலது கையை வச்சு இவன் வெட்டும் போது பயங்கரமான ஒரு ஆவேசமா இருக்கும். நீலன் அதுவும் உள்ள இருக்கா, நம்ம வாசல் இருந்து சண்டை போடுறோம், நீலனை காப்பாத்துறது இவ்வளவு தூரம் வந்துடுறது தெரிஞ்ச உடனே அந்த ஆவேசங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். 16 பேரை வெட்டி தள்ளுவான். 16 பேரோட தலைகளும் எல்லா பக்கமும் வெட்டி வீசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இரவாதனை இப்ப நிறுத்துற சக்தி யாருக்குமே இங்க இல்லைங்கிறத பொதியர் முழுசா புரிஞ்சுக்கிட்டான். ஆனா இரவாதன் நீலனோட கூடாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கடைசி கட்ட முயற்சியும் பண்ணு சொல்லி அபாய சங்கு எடுத்து ஊதுறான். இது சங்கு எப்படின்னா, இளவரசனுக்கு ஆபத்துங்கிற சங்கு. இதை பார்த்தா குலசேகர பாண்டியன் மிச்சம் இருக்க சிறப்பு படையும் இங்க வந்துடும் அப்படிங்கிறத அதை ஊதுவான். அந்த சிறப்பு படையும் அங்க வேகமா கிளம்பிருச்சு. குலவன் திட்டுல இருந்து இதை பார்த்தான் பாரி. ஐயோ, குலசேகர பாண்டியன் இருக்க படையும் இங்க கிளம்பி போகுது அப்படின்னா அவனுக்கு அங்க நடந்துட்டு இருக்க தெளிவா பார்க்க முடியாது. என்ன நிச்சயம் நடக்குன்னு தெரியல, கூடாரங்கள்லாம் மறைஞ்சிருக்கு, இரவாதர் என்ன பண்றான்னு தெரியல, தாக்குதல் நடக்குதே இல்லைன்னு தெரியல. ஆனா குலசேகர பாண்டியன் இருந்த படைகளும் இப்ப அந்த மூஞ்சல் நகரத்துக்கிட்ட வரதை பார்த்தான். அப்படின்னா கடைசி கட்ட தாக்குதல்ல மூஞ்சல் நகரம் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியல, தன்னைத்தானவே மூஞ்சல் நகரத்தால காப்பாற்ற முடியலங்கிறத பாரி இப்ப புரிஞ்சுக்கிட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப யாராவது ஒரு தளபதிகளாச்சும் இரவாதருக்கு ஆதரவா அங்க போனா போய் சண்டை போட்டா போதுமே அப்படின்னு பாரியோட மனசு துடியா துடிச்சிச்சு. ஆக இரவாதன் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு இப்ப வந்து மூஞ்சல் நகரத்தை அழிச்சிட்டு இருக்கிறான். ஒரே ஒருத்தன் நம்ம சைட்ல இருந்து ஒரு தளபதியாச்சும் அந்த பக்கம் போனா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. மறுபக்கம் அந்த வேந்தர்கள் தரப்புல இருந்து கருங்கை வாங்க உடனடியா மூஞ்சல் நகரத்து வாங்கன்னு சொல்லி மையூர்களால் செய்தி அனுப்பிச்சு. இப்ப பெரிய ஆபத்து வந்துருச்சு. நான் தான் சொன்ன நேரத்துக்கு அவன் போயிருந்தா கூட இந்த நிலைமை உருவாகி இருக்காது. கருங்கைவாணன் நம்ம பேச்சு கேட்கல, நம்ம தலைமை தளபதியா வந்ததை அவன் விரும்பல, அதனால தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் கருங்கைவாணன் போய் சொல்லுவார், மூஞ்சல் நகரத்துக்கு ஆபத்து வந்துச்சு போ அப்படின்னு சொல்லுவாரு. அவன் ஏதோ சொல்ல வருவான், ஒரே கத்திடுவார் மையூர்களார். நான் தான் இங்க தளபதி, நான் தான் இப்ப சொல்றேன், நீ உடனே அங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவனும் உடனே திரும்புவான். ஆனா மனசுக்குள்ள குழம்பு ஆரம்பிச்சு திட்ட ஆரம்பிச்சுவான். இவனுக்குலாம் என்னடா தெரியும் போர்க்களத்தை பத்தி, இவன் நாடே இந்த போர்க்களத்தை விட ரொம்ப சின்ன நாடு, ஆனா இவன்லாம் நமக்கு உத்தரவு கொடுக்குற நிலைமைக்கு வந்துச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சலுக்கு போறான்னு திரும்புவான். ஆனா இவ்வளவு பெரிய சண்டை நடந்துருக்கும் போது இவைய திடீர்னு மூஞ்சலுக்கு திரும்புறான் அப்படின்னா மூஞ்சல் வந்து ஆபத்துல சிக்கிருக்கு போல இருக்கு, அதான் இவன் இங்க இருந்து போக போறான்னு முடியன் வந்து கணிச்சிருவான். அப்படின்னா இவன் இங்க இருந்து போகக்கூடாது, இவனோட பார்வை நம்ம பக்கம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இவன் முடியன் வேகமா யோசனை பண்ணுவான். அப்ப நம்ம பக்கம் வரணும் என்ன பண்ணணும், அப்ப அந்த பக்கம் தளபதியா இருக்கிற வெறுகாலனை நம்ம உடனே கொல்லணும், வெறுகாலனை வேகமா கொண்டு முடிக்கணும், அப்பதான் இவன் உடனே நம்மகிட்ட திரும்ப சண்டை போட வருவான் அப்படின்னு முடிய நினைப்பான். கருங்கை வாணிக்கு இருந்து போகவே விடக்கூடாது அப்படின்னு வேகமா வெறுகாலன் கிட்ட தேர வேகமா ஓட்டுறா அப்படின்னு முடியன் உத்தரவு கொடுப்பான் தேரோட்டிக்கு. நம்ம அவங்க இங்க இருந்து போறதுலாட்டியுமே நம்ம இவனை கொண்டுடணும் அப்படின்னு. இவனுக்கு பயம் வந்துடும் வெறுகாலனுக்கு, என்னடா இவ்வளவு நேரம் கருங்கை வாணன் இருக்க வரைக்கும் பொறுமையா சண்டை போட்டுட்டு இருக்கான், கருங்கை வாணிக்கு இருந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோடக்கு இவ்வளவு வேகமா வரானே, அவன் நம்மள தாக்கல நம்ம வேக வேகமா தாக்கின்னு சொல்லி அம்புகளை நிறைய வேக வேகமா தயார் பண்ணுவான். ஆனா அந்த அம்புகள் வரதுக்குள்ளாட்டி அவங்ககிட்ட ஏதோ வண்டு வர மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு வட்டோட தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 12 தட்டுகளை ஒரே நேரத்துல எரிஞ்சிருப்பான் முடியன். வெறுகாலனால சமாளிக்க முடியாது, செத்துருவான். ஏன்னா அந்த தட்டுகளை வீசினா யானைகளாலேயே சமாளிக்க முடியாது, யானைகளே சாட்சி விட்டுரும். அப்படிப்பட்ட தட்டு, ஏன்னா ஒரு யானை ஒரு தும்பிக்கைய மேல தூக்கி கீழே இறக்குற அந்த நேரத்துக்குள்ளேயே, மேல தூக்கி கீழே இறக்குற அந்த நேரத்துக்குள்ளேயே தட்டு பறந்துடும். அப்படிப்பட்ட வேகத்தில் விடப்படுற அந்த 12 எரித்தட்டுகள் வெறுகாலனால சமாளிக்க முடியுமா, வெறுகாலம் செத்து போயிடுவான். கருங்கேவான் உடனடியா என்னடா தளபதி செத்து போயிட்டான் அப்படின்னா உடனடியே திரும்பிடுவான் அந்த பக்கம். மையூர்களாருக்கு புரிஞ்சிச்சு, அட என்ன வேலைவர்த்தவனே, இவனை தூண்டில் போடுற மாதிரி அவன் கூப்பிடுறான், நீ உடனே திரும்புற பத்தியா அப்படின்னு அவர் சொல்லி முடிகிற தருவாயில ஒரு முரசு சத்தம் கேட்கும். அப்பாடா போர் முடிஞ்சிருச்சு. ஆனா யாருக்கும் ஒண்ணும் புரியல, ஏன்னா போர் முடிஞ்சு போச்சு. ஆனா மூஞ்சல் நகரத்துல என்னாச்சுன்னு தெரியலையே, எல்லா வேகமா மூஞ்சல் நகரத்தை வேகமா குதிரை தொட்டி ஓடுவாங்க. மையூர்களார் வேகமா போவாரு, அவனுக்கு முன்னாடி நம்ம போகணும்னு சொல்லி கருங்கேவான் போவான். இவங்க 2 பேரும் போறதுக்கு நம்ம அங்க போகணும்னு முடியும் போவான். ஏன்னா நம்முடைய வீரர்கள் அந்த பக்கம் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு முடியணும் தேக்கணும், வேக வேகமா மூஞ்சல் நகரத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. வெளா எலும்பு அவருக்கு உள்ள குத்தும். ஆனா அந்த வழியில இப்ப தேக்கறதுக்கு நினைவுலயே இருக்காது. எப்படியாவது இரவாதன் உள்ள போனானே என்ன ஆச்சு அப்படின்னு பாக்க வேகமா போவாரு. முடியன் அந்த மூஞ்சல் நகர் வாசல்ல நிக்கும் போது அவன் கண்ணு அவனால் நம்பவே முடியாது. ஏன்னா அங்க அந்த மூஞ்சல் நகரமே இருக்காது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அங்க எல்லாமே அழிஞ்சிருச்சு. தேரோ குதிரையோ
இப்ப உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த இடம் நாசமா போயிருந்துச்சு. கருங்கேவானுக்கு அதிர்ச்சி. எப்புட்றா ஒரு சின்ன படை இப்படி ஒரு வட்டத்தை உருவாக்குன மாதிரி உருவாக்கி இருக்கு. இத்தனை 1000 பேத்த கொன்னு குமிச்சிருக்காங்களே. சில 100 வீரர்கள் எப்புட்றா கொல்ல முடியும்? இங்க கவசப்படையே இருக்கிற மாதிரி தெரியல. கவசப்படையும் அழிஞ்சிருச்சு, அகப்படையும் அழிஞ்சிருச்சு. எப்புட்றா இது? அப்படின்னு அவனே ஆச்சரியமா பார்ப்பான். முடியனுக்கு அதை விட அதிர்ச்சி என்னன்னா, மூஞ்சல் நகரம் அழிஞ்சிருச்சு. ஆனா சூலூர் படை வீரர்கள் இங்க எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. போர் முடிஞ்சிருச்சு. ஆனா எல்லா பக்கமும் இங்க எல்லாரும் அழிஞ்சு போய் கிடக்குற மாதிரி இருக்கு. யாருமே உயிரோட இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கும்போது தூரத்துல யாரோ ஒருத்தர் ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து வர மாதிரி இருக்கும். யாரும் அடையாளம் தெரியல. ஏன்னா உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கும். உடல்ல பல பகுதி வெட்டி இருக்கும். அவனோட வலது தோள்பட்டையில ஒரு சின்ன கத்தி குத்தி கிடந்துச்சு. ஆனா அதை புடுங்க கூட சக்தி இல்லாம அவன் உயிரை கையில புடிச்சு நடந்து வந்துட்டு இருப்பான். அது யாரான்னு எல்லாம் உத்து கவனிக்கும் போது பக்கத்துல வந்ததுக்கு ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அது கரிணி அப்படிங்கிறது. அவனை பாக்கிறதுக்கு எல்லாம் வேகமா உள்ள போக பார்ப்பாங்க. ஆனா இது எங்களுடைய மூஞ்சல் நகரம், இங்க உங்களுக்கு வர அனுமதி இல்ல, போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தேக்கனும் உதிரனும் முடியனும் அங்கேயே நின்றுவாங்க. கரிணி இருக்கிற கொஞ்ச நஞ்ச உயிரையும் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திக்கி திணறி அங்க இருந்து கஷ்டப்பட்டு எல்லையை தாண்டி பக்கத்துல வருவான். வந்த உடனே அவன் கையில ஒரு வாளை இருக்கும். அந்த வாளை முடியின் கையில ஒப்படைப்பான். அது என்ன வாள், யாருடைய வாள்னா இரவாதனோட அந்த ஈர்வாள். அந்த சொன்னோம்ல அந்த ஈர்வாள் தான் அது. மூஞ்சல் நகரத்துல இருந்து நாகக்காரட்டு வரைக்கும் இரவாதன உடம்ப தன்னோட 2 கைகளையும் தூக்கிக்கிட்டே வந்தாரு தேக்கன். மத்தவன் எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம், அவர் தரவே இல்லை. இது பரம்போட ஆசான் ஒரு மிகப்பெரிய மாவீரனுக்கு செய்யற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இரவாதனோட உடம்ப தூக்கிட்டே வருவாரு. பரம்போட வீரர்களை மற்ற வீரர்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா பரம்போட ஒவ்வொரு வீரனுமே மாவீரன் தான். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் பரம்பு வீரர்களோட இன்னொரு பரம்பு வீரனோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்ப ஒப்பிட்டு பார்த்தாதான் அவன் மாவீரனா இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மாவீரனை தான் இப்ப நம்ம தூக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாரு. இன்னைக்கு நம்ம திட்டமிட்டபடி நாம கூட போயிருந்திருக்கணும். ஆனா நம்ம போகல. நம்ம போகாமே மூஞ்சல் நகரத்தை அழிச்சிருக்கிறான். வேந்தர் படைய ஒட்டுமொத்தோட அகப்படையும் அழிச்சிருக்கிறான். பொய்க்கூடாரத்துல இருந்த நூற்றுக்கணக்கான கவசப்படை வீரர்கள் அழிச்சிருக்கிறான். புதிய வேற்பன், உதியஞ்சேரன், சோழவேலன் இப்படி 3 பேரும் சிறப்பு படையோட உள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி இவன் உள்ள போயிருக்கிறான். அங்க இப்ப எண்ணற்ற வேந்தர் படையோட வீரர்கள் ஒரு யானை உயரத்துக்கு செத்து போய் பணமா கிடக்குறாங்க. பரம்புவீரோட குதிரைகளும் செத்து போயிருச்சு. சூழல் வீரர்கள் அங்க உள்ள போன யாருமே இப்ப உயிரோட இல்ல. ஆனா ஒவ்வொருத்தரும் சாகறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேந்தர் படையில உள்ள வீரர்களை அழிச்சிட்டு செத்து போயிருக்கிறாங்க. என்னன்னா வழக்கமா போர்க்களத்துல சண்டை போட்டவங்க 2ஆம் கட்டப்படை முதல் கட்டப்படை அப்படிங்கிறவங்க கூட சண்டை போடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இங்க மூஞ்சல் நகரத்துல இருந்தது முழுக்க 3ஆம் கட்டப்படை, கவசப்படை, அகப்படை, மூலப்படை. அந்த மூலப்படையவே முழுசா இவன் கொண்டுட்டான். சொல்ல போனா இன்னைக்கு வேந்தர் படையில மட்டும் 5000த்துக்கு மேல இருந்த அந்த மூலப்படைய சில 100 பேர் மட்டுமே உள்ள போன சூழல் படை அழிச்சிட்டு வந்துருக்காங்க. முழு மூச்சு அழிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி தாக்குதல இதுக்கு முன்னாடி யாருமே கேள்விப்பட்டது கூட கிடையாது. இது எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான மிரட்டலான பயப்படுற மாதிரியான ஒரு தாக்குதல். தேக்கன் இரவாதனோட உடலை தூக்கிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் வேந்தர் படையில பிணங்களோட பிணங்களா சூலூர் படையோட வீரர்களோட பிணங்களும் இருக்கு. அந்த உடல்களும் அங்க இருக்கு. எல்லா உடல்களும் போர் முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு அந்த வீரர்கள் எல்லா உடலையும் எடுத்துட்டு நான் அங்க வருவேன் அப்படின்னு முடியன் அங்கேயே நிற்பான். ஏன்னா வேந்தர் படை வீரர்கள் தான் அதை எடுத்து கொடுக்கணும். பரம்பு வீரர்கள் யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்ட்டாங்க. வேந்தர் படையில அந்த பணியாளர்கள் போர் பணியாளர்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. முடியன் மட்டும் அங்கேயேதான் நிற்பான். நான் கடைசி சூலூர் வீரனோட உடல் கிடைக்கிற வரைக்கும் நான் அங்கேயேதான் நிற்பேன். அங்கேயே நிற்பான். எல்லார் உடலையும் வாங்கிட்டு இருப்பான். இரளிமேட்டுக்கும் நாகக்காரட்டுக்கும் நடுவுல அந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு தேக்கன் இரவாதன் உடம்ப தூக்கிட்டு வரும்போது பாரி ஓடி ஓடி வந்தான். அவனால தாங்கவே முடியல. காலம்பனும் கூட வந்தான். அங்க சின்ன சத்தம் கூட இல்ல. எல்லாரும் மரண அமைதி, மயான அமைதியில இருந்தாங்க. பாரி தேக்கனுக்கு முன்னாடி 2 கையையும் ஏந்தி நின்னான். தேக்கன் பாரி மூஞ்ச கூட பார்க்கல. தலை குனிஞ்சு இரவாதனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். பாரி இரவாதனை கொடுங்கன்னு சொல்லி கையை நீட்டி நிற்பான். பாரி இரவாதனை பார்க்கவே இல்லை. தேக்கனை மட்டுமே பாரி பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா பாரி குனிஞ்சி இரவாதனோட உடம்ப பார்த்துட்டாலோ அல்லது தேக்கன் நிமிந்து பாரியோட மூஞ்ச பார்த்துட்டாலோ 2 பேருமே நொறுங்கிடுவாங்க. ஒரு வீரனோட மாபெரும் வீரனோட மரணத்துல அழக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தாலையும் எல்லா காலத்திலையும் உள்ளது. இப்ப நிலைமையோ
பாரி அழுதுட்டா, இப்ப இருக்க நிலைமையில பாரியோ இல்ல தேக்குன்னு அழுதுட்டா என்ன ஆகும்? எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. பரம்பு நாடு உடைஞ்சு போயிரும். அதனால ஒரு கட்டத்துல பாரியோட மூஞ்ச பார்க்காமலே இரவாதன் உடல பாரி கையில கொடுத்துட்டு தேக்கன் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாரு. வேற வழியே இல்லாம. அப்படியே பாரியோட கால்லயே விழுந்துருவாரு. பாரி காலை புடிச்சுக்கிட்டு, நாம பரம்பு நாட்டோட தலைமகனை இழந்துட்டோமேடா பாரி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு, கதற ஆரம்பிச்சிருவாரு. பரம்போட ஆசான் கத்துறது காடே கத்துற மாதிரி இருக்கும். காட்டுக்கே கேட்கிற மாதிரி இருக்கும். பாரி உடம்பு பூரா இரவாதனோட ரத்தமும் கண்ணுல கண்ணீருமா இருந்தாலும் ஆனா பாறை மாதிரி நிற்பான். எதுவும் பேச மாட்டான். ஏன்னா பரம்போட ஆசன் காலை தொட்டு இருந்தா கூட அந்த உணர்ச்சி கூட இல்லாத அளவுக்கு நிற்பான். நாங்க தான் ஏன் தப்பு பண்ணிட்டோம், நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், முடியணும் நானும் திட்டத்தை செயல்படுத்தல, இதுக்கு நாங்க தான் 2 பேரும் காரணம்னு புலம்பி புலம்பி அழுவார் தேக்கன். பாரி இரவாதனை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் பாரி பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. தேக்கன் அந்த காட்சியை பார்க்க முடியாம தன்னோட குடிலுக்கு நேரா போயிடுவாரு. தேக்கனை பார்க்க மனசு இல்லாம, இரவாதனோட உடலை பார்க்க சக்தி இல்லாம ஒரு பாறைக்குள்ளேயே ஒளிஞ்சு இருப்பாரு கபிலரு. அவளால எதையுமே தாங்க முடியாது. நேத்து நடந்த பொற்சுவியோட மரணத்தையே அவளை தாங்க முடியல. இன்னைக்கு இரவாதனோட உடம்பு அங்க வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கவும் சக்தி இல்ல. பாரி மூஞ்ச பாக்குறதுக்கு அவரு தைரியம் இல்ல. ஒரு பாறைக்குள்ள ஒளிஞ்சு நின்று அழ ஆரம்பிச்சிருவாரு கபிலரு. அந்த நேரத்துல அங்க ஒரு வீரன் வருவான். கபிலர் எங்க இருக்காரு அப்படின்னு விசாரிப்பான். கபிலர் அங்க இருக்கிறத பார்த்துட்டு நேரா அவர்கிட்ட வந்து, நான் திசைவேலரோட மாணவன், எங்க ஆசான் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவான். எப்பா, நான் இப்ப நிலைமையில வர நிலைமையிலே இல்ல, நான் பேசுற நிலைமையில இல்ல, என்னை விட்டு என்ன தப்பு நாங்க பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அப்புறமேட்டு பேசிக்கிறோம், என்னால வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு கபிலர். அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம நிப்பான். ஏன்னா அவன் பதில் சொல்ல முடியாம நிப்பான். வாரிக்கையர் பார்த்துட்டு, பரவாயில்லங்க, நம்ம கஷ்டம் நமக்கு, நீங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் போது, ஏங்க நான் எதுவும் கேட்கிற நிலைமையிலே இல்லைங்க அப்படின்னு கபிலர் ரொம்ப உடஞ்சிட்டு சொல்ல ஆரம்பிப்பாரு. வாரிக்கை என்ன சொல்லுவாரு, நீங்க தான் பரம்பு தரப்புல கோல் சொல்லி, எதிரி படையிற கோல் சொல்லி இப்ப நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னா நாம கருத்து நம்மளை கேட்காமயே போயிடுங்கிற ஆபத்து இருக்கு நீங்க போகலன்னா. அதனால நாம எதுவும் தப்பு பண்ணலங்கிறத நீ சொல்லிட்டுலாச்சும் வரணும் அப்படின்பாரு கபிலர். என்னால என் உடம்பே என்னால இப்ப தூக்க முடியாது, நான் அப்பேற்பட்ட புணம் மாதிரி படுத்து கிடக்குறேன், என்னால முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு சொல்லும் போது, என்னங்க நீங்க சொல்றது நியாயமா இருக்கா? என்ன பண்றது? இன்னைக்கு இவ்வளவு நடந்தாலும் நாளைக்கு காலையில எல்லாரும் போர்க்களத்துக்கு போய் தான் ஆகணும். எல்லாரும் சண்டை போட்டுதான் ஆகணும். நம்ம வேலு தட்டையங்காட்டு பக்கத்துல போர் பண்ணிதான் ஆகணும். நீங்க பாரிய பாத்தீங்களா இல்ல முடியனை பாத்தீங்களா? முடியனை நினைச்சு பாருங்க. தான் பையன் செத்து போயிட்டான். எல்லா உடம்பும் ஆனா சூழல் உடம்பு கீழே உடம்பு வந்தாதான் நான் மூஞ்சலை விட்டு வரேன்னு அங்கேயே நிக்கிறான். செத்து போனது அவரோட பையன். அப்படியே நிக்கிறான் பாருங்க. பாரி என்ன பண்ணான்னு நினைச்சு பாத்தீங்களா? அவரோட குரு ஆசான், பரம்பு நாட்டோட ஆசான் தேக்கனே காலை பிடிச்சி இருக்கும்போது கூட அதை நினைக்க முடியாத அளவுக்கு குறைஞ்சி போய் இருந்தாலும் இரவாதனை தோல்ல தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாரு. இதுதான் மாவீரனுக்கு செய்யற மரியாதை, மாவீரனுக்கு செய்யற கைமாறு. இது இப்ப நீங்க புலவர் மட்டும் இல்ல, பரம்பு நாட்டோட கோல் சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்க விருப்பம் சொல்லி ஒரு பாட்டு போயிட்டே இருப்பாரு. திரும்பி பார்ப்பாரு, கபிலர் அங்க இருக்க மாட்டாரு, போயிருவார் கபிலர். கூட்டிட்டு போன திசைவேலரோட மாணவன் வழக்கமான திசையில கூட்டிட்டு போகாம நடுப்பகுதிக்கு எப்பவும் கூட்டிட்டு போவான். அந்த இடத்த கூட்டிட்டு போகாம தட்டியங்கட்டோட இடது பக்கம் கடைசிக்கு கூட்டிட்டு போவான். ஏன் இப்ப இந்த பக்கம் கடைசிக்கு கூட்டிட்டு வராரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாரு கபிலரு. பரன் மேல திசைவேல இருக்காரு, அவரு அங்க வர சொன்னாரும் பாரு அந்த கூட்டிட்டு வந்த பையன். இவரும் போவாரு. ஆனா இந்த முறை அந்த பரவனோட அடிவாரத்துக்கு கீழே 3 வேந்தர்கள் இருப்பாங்க, 3 வேந்தர்களோட தளபதிகளும் இருப்பாங்க. இவருக்கு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காருன்னு புரியலையே, நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு தெரியலையே. சரி, பரம்பு தரப்புல கோல் சொல்லி வந்தாதான் நான் பேச ஆரம்பிப்பேன்னு கபிலர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. இப்ப பரம்பு தரப்புல கோல் சொல்லி கபிலர் வந்துட்டாரு. இதுக்கு வந்தது விளக்கம் சொல்லலான்னு இவர் மேல போவாரு. இவர் மேல போகும்போது கபிலருக்கு மனசுக்குள்ள குழப்பம் வரும். பரம்புகள் அந்த ஓங்கலத்தை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணப்ப இவர் கூப்பிட்டாரு. ஆனா அப்பயும் கீழே நின்றுதான் பேசினாரு. அடுத்த முறை அவருக்கு ஆறுதல் வேணும்னு ஆசைப்பட்டப்ப அப்பயும் கீழே நின்றுதான் பேசினாரு. இன்னைக்கு பரன் மேல வர சொல்லிட்டாரு, அது இவ்வளவு பெரிய பரன் மேல வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஏறுவாரு. 2 மாணவர்கள் அவருக்கு உதவி செய்வாங்க, அந்த திசைவேலரோட மாணவர்கள். கபிலர் மேல போய் திசைவேலர் மூஞ்ச பார்க்கும் போதே அவர் மூஞ்சி ரொம்ப உறைஞ்சி போயிருக்கும். அவர் கண்ணிலையும் கண்ணீர் இருக்கும். திசைவேலர் பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய மாணவன் மிகப்பெரிய முரசு சத்தத்தை கொடுப்பான். எல்லாரும் அவரு கீழே நின்றுட்டு வேந்தர்களும் தளபதிகளும் நின்று பார்ப்பாங்க. திசைவேலர் பேச ஆரம்பிப்பார். இன்னைக்கு நடந்த போர்ல நமது படை நம்ம படை விதிகளை மீறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருக்குமே அதிர்ச்சி. மயிர்கிழார பார்ப்பாங்க எல்லாருமே. மயிர்கிழார் உடனே கருங்கைவான பார்ப்பாரு. கருங்கைவான், ஐயோ நான் அப்படி எதுவும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லுவான் கருங்கைவான். இப்ப தலைமை தளபதிங்கிற முறையில மயிர்கிழார் தான் பேச வேண்டிய நிலைமை. அதனால கோல் சொல்லியே உங்களை நான் கும்பிடுறேன், வேந்தர் படையில யாரும் விதியை மீறின மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது
போர் விதியை மீறினதை நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு திசைவேலர் சொல்லுவாரு. அப்படின்னா யார் போர் விதியை மீதுன்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, பொதிய வேற்பனும் சோழ வேலனும் தான் இன்னைக்கு போர் விதிகளை மீறினாங்க, அதை நானே பார்த்தேன் அப்படிம்பாரு. இப்ப இவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு யாரு பதில் சொல்றதே தெரியல. ஏன்னா குற்றம் சாட்டுறது நம்ம படையோட கோல் சொல்லி, எதிரி படை கோல் சொல்லி சும்மாதான் நிக்கிறாரு. எதிரி கூட குற்றம் சொல்லல, இவர் என்னடா குற்றம் சொல்லாருன்னு எல்லாருக்கும் யோசனை. சோழனோட அமைச்சர் பேச வருவாரு, ஆனா சோழன் கண்ணாலே தடுத்து நிறுத்திடுவாரு. ஏன்னா இது கோல் சொல்லிங்கிறது பாண்டிய பேரரசால நியமிக்கப்பட்டவர், இது அவங்க பிரச்சனை, அவங்க பேசட்டும் அப்படிம்பாரு. பாண்டியன் அமைதியா இருப்பாரு. ஏன்னா தளபதிகளை இப்ப பேச விட்டா சிக்கல் ஆகிடும். என்ன பண்றேன்னு அமைதியா இருக்கும்போது திசைவேலரே இப்ப அடுத்த வார்த்தை சொல்லுவாரு. போர் விதிகளை மீறின இந்த 2 பேரும் இந்த நிமிஷத்தை விட்டு உடனடியா இந்த நிமிஷமே போர்க்களத்தை விட்டு வெளியே போயிடணும். இனி வாழ்நாள்ல அவங்க கையில ஆயுதங்களை தொடவே கூடாது. இதுதான் என்னுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லுவார் திசைவேலர். நீங்க தப்பா பேசுறீங்க, தப்பா பேசுறீங்க, அறந்தவரை பேசுறீங்க அப்படின்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் முக்கியமா பாண்டிய பேரரசோட அமைச்சர் ஆதிநந்தி சத்தமான குரல்ல சொல்லுவான், நான் தப்பா பேசுறேனா? நான் அறம் தவறுந்து பேசுறேனா? நான் நமது படை கோல் சொல்லியா இருக்கனாலதான் இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்கேன். இதுவே நான் பொதுவான கோல் சொல்லியாவோ இல்ல அந்த தரப்பு கோல் சொல்லியாவோ இருந்தா உங்களுக்கு 2 பேத்துக்கு மரண தண்டனை தான் கொடுத்திருப்பேன் அப்படிம்பாரு. இப்ப யாராலையும் பேச முடியாது. எல்லாரும் குலசேகர பாண்டியனை பார்ப்பாங்க. குலசேகர பாண்டியன் மயூர் கிளார பார்ப்பாரு. ஏன்னா மயூர் கிளார் ஏதாவது வார்த்தைகளை வச்சு விளையாடுவாரு, ஏதாவது சமாளிப்பாருன்னு அவரை பார்ப்பாரு. அவரும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. குலைமான் ஒரு நிலைமான் கோல் சொல்லி அப்படிங்கிற ஒரு விதியை மீறிட்டுதான் சொன்னாலே தண்டனை ஏத்துக்கணுங்கிறது தான் போர் விதி. ஆனா நீங்க அதை மீறி என்கிட்ட கேக்குறீங்க என்னன்னு அப்படிங்கும் போது, நான் மீறலங்க, நான் விதியெல்லாம் மீறல, உங்கள்கிட்ட விளக்கம் தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவான் மயூர் கிளார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க நீ சொல்லணும்ல, என்ன போர் விதிகளை மீறினாங்க நீ சொல்லணும்ல அப்படிங்கும் போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கும் போது, இந்த போர் முடிவுற்றது அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முரசு ஓசை கொடுக்குறேன் அப்படின்னா ஒட்டு மொத்தமா போரை நிப்பாட்டணுங்கிறது தான் அர்த்தம். பரம்போட தரப்புல அந்த குதிரைப்படை தளபதி இரவாதன் கூடாரத்துக்குள்ள போய் அங்க இருந்த நீலனையும் தூக்கிட்டு வெளியே வந்துட்டான். ஆனா போர் முரசு ஓசை கேட்டுருச்சு, போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மூஞ்சில விட்டு நம்ம வெளியே போகல, அவங்க படை எல்லைக்குள்ளேதான் இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த போர்ல ஜெயிக்கலங்கிறது அர்த்தம் ஆயிடுச்சு. இனிமேல் நீலனை கூட்டிட்டு போற நமக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நீலனை திரும்ப அதே கூடாரத்தை வாசல்ல விட்டுட்டு நீ கொஞ்சம் உள்ள போ, நாளைக்கு பாத்துக்கலாங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு, எனக்கு இது சரியா கேட்கலனாலும் நான் பார்த்தேன், அவனை திரும்ப கூடாரத்துக்குள்ள அனுப்பிச்சுட்டு இருப்பான். அவன் திரும்ப கூடாரத்துக்குள்ள போகும்போது இவனுக்கு மனசே கேட்காது, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு கடைசியில போர் நேரம் முடிஞ்சிருச்சே, நம்ம கூட்டிட்டு போக முடியாம போயிடுச்சு, அவன் ஏக்கமா பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் இரவாதன் பின்னாடி இருந்து பொதிய வேற்பனும் சோழ வேலனும் 100 அம்புகளை அவன் முதுகுல விட்டு தாக்குனாங்க. இவங்க தாக்குனதுக்கு அப்புறம் அவங்க படையினரும் சேர்ந்து இவங்களை தாக்குனாங்க. போர் முடிஞ்ச பிறகு ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுக்கிட்டு கூட்டிட்டு வந்த நீலனை கூட அவங்க எல்லையை தாண்ட விடாம இருக்கிறமேன்னு விட்டுட்டு போனவனை அர்த்தமே இல்லாம ஒரு மனசாட்சி இல்லாம பின்னாடி போய் நின்று கொண்டு இருக்கிறாங்க இவருன்னு வேக வேகமா பதட்டத்துல பேசுவாரு திசைவேலர். கோபம் அவருக்கு பயங்கரமான கோபம், பேச ஆரம்பிச்சிருவாரு. உடனே சோழவேலன், ஐய நாங்க முரசு சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே அம்பு விட்டுட்டோங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க முரசு சத்தத்தை கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. பொதிய வேப்பனும் அப்படின்னு சொல்லுவான், சோழவேலனும் அப்படின்னு சொல்லுவாங்க. திசைவேலருக்கு பயங்கர கோபம். நம்ம பேச்சை எதிர்த்து பேசுறாங்கிற மாதிரியும் நாம என்னமோ பொய் சொல்ற மாதிரியும் நினைக்கிறாங்கிறத பார்த்து கோபத்துல இருக்கும்போது, இப்ப அரசர்கள் இப்படி சொல்றாங்க, நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு மயூர்கார் ரொம்ப சாந்தமா திசைவேலர் கேட்பாரு. திசைவேலர் சொல்லுவார், நிலைமான் கோல் சொல்லியா பொய்க்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு நான் ஒண்ணு இங்க இருந்து இறங்கி போயிடல அப்படின்னு அமைதியாவே இருப்பாரு. நாங்க பொய்ன்னு சொல்லுவாங்க, பொய்க்கு விளக்கமும் கேட்கல, அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க, நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, உங்களோட விளக்கத்தை நாங்க கேட்கிறோம்ல அப்படின்னு மயூர்கார் திரும்ப நக்கலா இருக்கும்போது, நான் குற்றச்சாட்டு சொல்லல, நான் சொல்றது தீர்ப்பு அப்படிம்பாரு. இந்த தீர்ப்புக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அவங்க முரசு சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே அம்பு விட்டதை அவங்க சொல்றாங்க, நீங்க முரசு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அம்பு விடுறீங்க, அம்பு விட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க, இதுக்குதான் விளக்கம் கேட்கறேன் அப்படிங்கும்போது, நான் நேரடியா பார்த்தேன், இரவாதன் நீலனை திரும்ப போக சொல்லிட்டு அமைதியா நின்று ஏக்கத்துல இருக்கும்போது இவங்க கோல மாதிரி பின்னாடி அம்பு விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, எங்க அப்பாவியா கோலன்னு சொல்றீங்க அப்படின்னு கத்துவான் செங்கல சோழன். கரிங்கவன் அதை விட கத்துவான், எங்க இளவரசர் நீங்க கோலன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு கத்துவான். உடனே மயூர்கார் திரும்ப, நீங்க எங்க இருந்து எப்படி இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்க மூஞ்சில பாத்தீங்க, அதுக்குதான் விளக்கம் கேட்கறோம் அப்படின்னு மயூர்கார் கிண்டலா கேட்பாரு. திரும்ப மூஞ்சல் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு திசைவேலர் கேட்பாரு. என்ன ஒரு 2 கால தொலைவுல இருக்கும் அப்படிம்பாரு மயூர்கார். அப்ப அந்த வானம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, அந்த விண்மீன் கூட்டம்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு திசைவேலர் கேட்க மயூர்காருக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது, பதில் சொன்னா அடுத்த திசைவேலர் என்ன சொல்லுவாருன்னு தெரியும்.
ஏன்னா எவ்வளவோ தூரத்துல இருக்க அந்த விண்மீன் கூட்டங்களை இங்க இருந்தே பார்த்து கரெக்டா கணிச்சு கணக்கு சொல்ற ஒருத்தர்கிட்ட வெறும் 2 காது தூரத்துல இருக்கிற மூஞ்சல் நகரத்தை பார்க்கலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அமைதி ஆயிடுவார் மயூர்கிழார். மயூர்கிழார் எதுவும் பேசாம இருக்கும்போது பாண்டிய நாட்டோட அமைச்சர் ஆதிநந்தி திசைவேலரை பார்த்து சொல்லுவார், சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரி முரசு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் போர் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், போரே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்பு விட்டாங்களே வச்சுக்குவோம். ஆனா போர் விதிகளுங்கிறது தட்டையங்காட்டு பகுதிக்கு தானே பிறந்தோம், மூஞ்சல் நகரம் தட்டையங்காட்டை தாண்டி தானே வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது திசைவேலருக்கு இன்னும் கோபம் பயங்கரமா கண்ணு சவக்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்ப நான் கடமை செய்யறேன்னு வச்சுக்கோங்க, பரம்பு வீரர்கள் இப்பவே இன்னைக்கு நைட்டே இன்னைக்கு இரவே உங்கள் மூஞ்சல் நகரத்தை தாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க போர் விதிகளை மீறி, அப்ப என்ன சொல்லுவீங்க? அவங்க போர் விதிகளை மீறிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா, இல்ல போர் விதிகள் எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு சொல்லுவீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு தரப்பு, அவங்களுக்கு ஒரு தரப்பா? நீங்க போர் விதிகளை மீறிட்டீங்க அப்படின்னு பரம்பு நாட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இப்ப அவங்களும் உங்களை வந்து தாக்கல என்ன ஆகும்? நான் இல்லைன்னா என்ன ஆகும்? உங்க மீது இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு, உங்க வீரத்து மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு, உங்க வீரத்து மேல இருந்த நம்பிக்கை இப்ப பொய்யாயிடுச்சு. இப்ப உங்களுக்கு நான் கடைசி வாய்ப்பு தரேன், என் தண்டனை ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படி கேட்பாரு. எல்லாருக்கும் அமைதி. அதே சமயம் இங்க இவ்வளவு காரசாரமான வாக்குவாதம் நடந்துட்டு இருந்த சமயம் தேக்கன் அவரோட குடியில போய் உட்கார்ந்து நினைச்சு அவருக்கு அவரே நினைச்சு அழுதுட்டு இருப்பாரு. இரவாதன் உடல் இங்க இருக்கு, எல்லாரோட உடல்களும் இங்க வந்துடுச்சு. ஆனா இத பாத்துக்கிட்டே இருந்தா நாளைக்கு போர் பண்ண முடியாது, நாளைக்கு எல்லாம் போர் பண்ணிதான் ஆகணும். இப்ப எல்லாரும் தூங்காம அழுதுகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, நாளைக்கு போர்ல தோத்துடுவோம். போய் தேக்கனை கூட்டிட்டு வாங்கன்னு வாரிக்கேன் என்ன பண்ணுவாரு, தேக்கனை கூப்பிடுறதுக்காக ஒரு வீரனை அமைச்சிருப்பாரு. எல்லா வீரர்களும் இங்க இருக்கனால கூவல்குடி வீரன் தேக்கனை கூப்பிட போவான். அவன் அவரோட குடிலுக்குள்ள பார்க்க போவான். அவரு குடிலுக்குள்ள தன்னை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாரு. போர்க்களத்துல உடனடியா அந்த நிமிஷத்துல ஒரு முடிவு எடுக்கணும், அதை நம்ம முடிவு எடுக்காம காலம் தாழ்த்தினாலதான் இவ்வளவு பெரிய இழப்பை நம்ம பார்க்க வேண்டியதாயிருச்சு. இரவாதனை இழந்துட்டோம், போர்க்களத்தை நம்ம நடத்துறதுக்கு தகுதியே இல்லாம ஆயிட்டோம். முழு முழு உடல் நலத்தோட இருந்திருந்தா, உடம்பு தெம்பா இருந்திருந்தா இன்னைக்கு நானே மூஞ்சல் நகரத்துக்கு போயிருப்பேன், இரவாதனை இழந்திருக்க மாட்டோம். நான் இல்லாததாலதான் பாரியும் போருக்கு வர முடியல, பாரிக்கு வழி விடுறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு அவங்க இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. மறுபக்கம் திசைவேலர் அந்த காரசாதமான வாக்குவாதத்துக்கு அப்புறம் திரும்ப சொல்லுவாரு, என் தண்டனை ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு திசைவேலர் கேட்டதும், இந்த கிழவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுடா அப்படின்னு புதிய விற்பனும் உதயஞ்சேரலும் வேகமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திசைவேலர் அப்ப கோவத்துல சத்தமா சொல்லுவாரு, போர் விதிகளை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சு முரசு சத்தம் கேட்டதும் ஆயுதங்களை கீழே இறக்குன இரவாதனே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இந்த விதிகளை மதிக்க தெரியாத இந்த வேந்தர் படைக்கு நிலைமான் கோல் சொல்லியா இருந்ததுக்கு எனக்கு நானே வெக்கமா இருக்கு, எனக்கு நானும் தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓரமா உட்கார்ந்து இருப்பாரு. அங்க இவர் என்ன தண்டனை கொடுக்க போறாரோன்னு சொல்லி கபிலர் யோசனை இருப்பாரு. அதே மாதிரி இங்க தேக்கன் என்ன பண்ண போறாரு, பாரிக்கு வழி விடுறது அப்படிங்கிறதும் அவரு ஒரு குழப்பத்துல இருப்பாரு. இப்ப 2 பேரும் என்ன முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஸ்பீக்கர்ல உள்ளவங்க சொல்லுங்க, கமெண்ட்ல உள்ளவங்க ஸ்பீக்கர்ல எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, யூடியூப்ல கேட்கறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்தா சொல்லுங்க, நிறை இருந்தாலும் சொல்லுங்க, குறை இருந்தாலும் சொல்லுங்க. நாளைக்கு ஒரு படுபயங்கரமான பரபரப்பான இறுதிக்கட்ட போர்க்காட்சிகள் நாளை பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாம பாருங்க, கேளுங்க.